ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பெக்டோரல் ரீஜியனில் இருக்கக்கூடிய பெக்டோரலிஸ் மேஜர் மசிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மசிலுக்கு பார்த்திங்கன்னா 2 ஆர்ஜின் இருக்குது. கிளாவிகுலார் ஹெட்டு, அப்புறம் ஸ்டெர்னல் ஹெட். ஃபஸ்ட்டு கிளாவிகுலார் ஹெட்டு. கிளாவிகுலார் ஹெட்டில் கிளாவிக்கல் போனில் பார்த்திங்கன்னா மீடியல் 2/3, அதாவது இந்த கிளாவிக்கல் போனை 3ஆக பிரித்து அப்படின்னா அது மீடியல் சைட்லேருந்து 2 பங்கு. இந்த மீடியல் 2/3 ஆர்ஜின் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஸ்டெர்னோ காஸ்டல் ஹெட்டு. ஸ்டெர்னமில் இருக்கிற மேனுபிரியம்லேயும் அப்புறம் ஸ்டெர்னமோட பாடியிலேருந்தும் லேட்ரல் சைடில் ஆர்ஜின் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா 2nd to 6th காஸ்டல் ரிப்ஸோட காட்லேஜஸ், அதாவது இந்த ஒயிட் கலர் இருக்கிற காட்லேஜில் மட்டும், போனில் கிடையாது, ஒன்லி காட்லேஜில் மட்டும் 2ndலேருந்து 6th காட்லேஜில் இருந்து ஆர்ஜின் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்செஷன். இன்செஷன் ஹியூமரஸ் போனோட இன்டர்டியூபர்குலர் சல்கஸில் லேட்ரல் சைடு இன்சர்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி இன்சர்ட் ஆகுது அப்படின்னா ஆன்டீரியர் லாமினா அண்டு போஸ்டீரியர் லாமினா. ஆன்டீரியர் லாமினா அப்படின்னா ஃப்ரண்ட்டு சைடு இருக்கிற அந்த ஃபைபர்ஸ் ஆன்டீரியர் லாமினா, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஃபைபர்ஸ் போஸ்டீரியர் லாமினா. இப்போ இங்கே மேலே கிளாவிக்குலர் இருந்து ஆர்ஜின் ஆகிற ஃபைபர்ஸ் பார்த்திங்கன்னா ஆன்டீரியர் லாமினாவாக ஃபார்ம் ஆகும். கீழேருந்து ஆர்ஜின் ஆகிற ஃபைபர்ஸ் பார்த்திங்கன்னா போஸ்டீரியர் லாமினாவாக ஃபார்ம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட ஆக்ஷன், அடக்ஷன் ஆஃப் த ஷோல்டர் ஜாயிண்ட், அப்புறம் மீடியல் ரொட்டேஷன் ஆஃப் த ஷோல்டர் ஜாயிண்ட். அப்புறம் இந்த கிளாவிகுலர் ஃபைபர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆர்மை ஃப்ளெக்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இந்த ஸ்டெர்னோகாஸ்டல் ஃபைபர்ஸ் பார்த்திங்கன்னா ஆர்மை எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் டு அவர் சேனல்.